கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அருமையான பாடல். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த மனிதர்களோடு உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்களை ஒரு பெரிய பெரிய மனிதர்களோடு உட்கார்ந்து உணவு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல கிடைக்காத ஒரு ஞானம், அந்த பெரிய பெரிய மனிதர்களோடு பேசும்போது கிடைக்காத ஒரு ஞானம், பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது கிடைக்காத ஒரு நிறைவு நேற்று ஒரு இடத்துல கிடச்சிது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைகள் காப்பகம். அங்கே குழந்தைகள், அதாவது 5 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் உள்ள ஆதரவற்றவர்கள் அங்கே இருந்தாங்க. அந்த இடத்துல என்னுடைய ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக ரோபோ அண்ட் மிமிக்ரி பண்ணுறதுக்காக, அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். உண்மையிலேயே அந்த ரோபோ டான்ஸ் பண்ணி முடித்தவொடனே நிறைய சின்ன சின்ன குழந்தைகள் அவங்களுக்கு இன்னொருத்தர் உணவு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த உணவை கொண்டு வந்து, சாப்பிட்றீங்களா அங்கிள், ஆனால் சாப்பிடுங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்படின்னு, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அதில் ஒரு சின்ன குழந்தை அங்கேருந்து கேசரியை கையில் கொண்டு வந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. சின்ன குழந்தைன்னா கேசரி பிடிக்கும், அதுக்கு பிடிச்ச விஷயத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் ரோபோ டான்ஸ் பண்ணதுனால. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருந்தா கூட, என்னத்தை ஒன்றும் இல்லை வாழ்க்கையில், என்னத்தை வாழ்கிறது அப்படின்னு சொல்லி குறையே நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்கள்ட்ட அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறாங்க, மன நிறைவாக வாழ்கிறாங்க. அதாவது சில நேரங்களில் மனிதர்கள் சின்ன தவறெல்லாம் பண்ணுவாங்க, மனிதன் மேலே நமக்கு ஒரு கோபம் வரும். ஆனால் உண்மையிலே மனிதன் மீது எனக்கு இன்னும் பெரிய அளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கு, மனிதர்கள் மேலே. அந்த இடத்துக்கு, அந்த காப்பகத்துக்கு பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரர்களிருந்து கூலி வேலை பார்த்து சம்பாதிக்கிற வரைக்கும் சின்ன சின்ன காசை சேமித்து கொண்டு வந்து அந்த ஆதரவற்ற குழந்தைங்களோடு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, தன்னுடைய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல நாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம், நல்லது செய்கிறவங்களோடு கடவுள் இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். நல்லது செய்கிறவங்க கூட கடவுள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நல்லது செய்கிறவங்க தான் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே நல்லது செய்கிறவங்க தான் கடவுள். மீண்டும் சந்திப்போம்.